கேக் செய்யறதுக்குங்க 125 கிராம் அளவுக்கு நான் வெண்ணெய் எடுத்துருக்கிறேன். உப்பு இல்லாத வெண்ணெய். இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் எலக்ட்ரிக் பீட்டரால் பீட் பண்ணிக்கிங்க. இதான் 75 கிராம் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரைங்க. 75 கிராம் சர்க்கரையை அளந்து எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கிங்க. இங்கே 75 கிராம் பொடிச்ச சர்க்கரை சேர்த்து வெண்ணெயோடு நல்லா பீட் பண்ணிக்கிங்க. வெண்ணெயும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு டின் 400 ml அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு டின் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு அப்படியே எடுத்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. வெண்ணெய் திரிஞ்சது மாதிரி வந்துடும். ஒரு டின் ஃபுல்லாக மில்க் மேடு விட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கிங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் இதை நல்லா க்ரீமியாக நல்லா டெக்ஸ்சர் நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கிங்க. இதை எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து எக்லெஸ் கேக்கு. நான் முட்டை ஆட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் வந்து இதே பட்டர் கேக்கை முட்டை ஆட் பண்ணி செய்கிறதா இருந்தால் 4 முட்டை ஆட் பண்ணிக்கிங்க. முட்டை சேர்த்து ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது அந்த ரிப்பன் மடிப்பாக விழுகுது பாருங்கள். அந்த பதத்துக்கே வருது பாருங்கள். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த அளவுக்கு இதை வந்து நல்லா க்ரீமியாக நல்லா அடிக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கேக் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 10லிருந்து 12 நிமிஷம் நீங்கள் நல்லா பீட் பண்ணணுங்க. மீடியம் ஸ்பீடில் வைங்க. ரொம்ப ஹை ஸ்பீடும் வேண்டாம், அதே சமயம் லோ ஸ்பீடும் வேண்டாங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா ஒரு 12 நிமிஷம் அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்க. உங்களை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மடிப்பாக வருதுன்னு. இந்த அளவுக்கு இது வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிங்க. நல்லா க்ரீமியாக அடித்ததுக்கப்புறம் பீட்டரை நிறுத்திக்கிங்க. பீட்ரு போதும். இப்போ நான் வந்து இங்கே 125 கிராம் மைதா, 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த 3ஐயும் நல்லா 3 டைம் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க. மொத்தமாக சேர்த்த வேண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு விஸ்கால் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. இந்த கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் வச்சுருக்குறேங்க. 15 மினிட்ஸ் செட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கேக் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல சூடு இருக்கும்போது அந்த கேக் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வருங்க. இங்கே 2 கப் நல்லா திக்கான பால் எடுத்துருக்குறேங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லைங்க. இது வந்து வெதுப்பான பால். பால் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ஆறின பாலாகவும் இருக்கக்கூடாதுங்க. வெதுப்பான பாலாக எடுத்துக்குங்க. நல்லா திக்கான க்ரீம் மில்காக எடுத்துக்குங்க. ஒரு பேட்ச் மைதா போட்டிங்கன்னா கூட பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பாலையும் மைதா 2ஐயும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக இதை கலந்து எடுத்துக்குங்க. வச்சுருக்கிற எல்லா மைதாவும் இங்கே ஆட் பண்ணிட்டாங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்குங்க. ரொம்ப அடித்து கலக்கக்கூடாதுங்க, அதே சமயம் எலக்ட்ரிக் பீட்டராலையும் கலக்கக்கூடாதுங்க. இதை விஸ்கு இல்லைன்னா ஒரு ஸ்பேட்டராவால் நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக கலந்துக்குங்க. 2 கப் எடுத்திருந்தேங்க. எனக்கு வந்து சரியாக இருக்குது. 2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. இட்லி மாவு பதத்தில் இருக்கணுங்க. வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்குங்க. ரொம்ப அடித்து கலக்க வேண்டாங்க. ஒரு புறமாகவே கலக்கிட்டு வாங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க. பாலுங்கிறது சரியாக இருக்குதுங்க. அதாவது பாலை வந்து நல்லா காய வச்சு நல்லா திக்கான க்ரீம் மில்காக எடுத்துக்குங்க. அதை நல்லா காய வச்சு ஆற விட வேண்டாங்க. அதே சமயம் ரொம்ப கொதிக்க வச்ச பாலும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். பால் வந்து கை பொறுக்கிற சூட்டில் வெதுப்பாக இருக்கணுங்க. இந்த பாலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லா கலந்து விடுங்க. வந்து இங்கே ஒயிட் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இது கடையில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது. ஒயிட் வெண்ணிலா எசன்ஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த வெண்ணிலா எசன்ஸுக்கு பதிலாக 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் இல்லாங்க. அதுவும் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு கலந்துக்குங்க. இட்லி மாவு பதத்தில் இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு கலந்துக்குங்க. இப்போ நான் வந்து கேக் ட்ரேயில் பட்டர் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேங்க. அந்த ரவுண்டு ட்ரே நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ட்ரே விருப்பப்பட்டது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ட்ரேயில் இந்த கேக் கலவையை மாற்றிக்கிங்க. கேக் கலவை ஊற்றும் போது அதனோட டெக்ஸ்சர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு இது மடிப்பாக வரணுங்க. அப்போ வந்து கேக் வந்து நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா டேப் பண்ணிக்கிங்க. 4 சைடும் நல்லா டேப் பண்ணிக்கிங்க. உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு நல்லா டேப் பண்ணிக்கிங்க. கேக் கலவை ரெடிங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஓவனில் கேக் டின்னை உள்ளே சென்டராக வர மாதிரி வைங்க. இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 35லேருந்து 40 நிமிஷம் இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்குங்க. எவ்வளோ அழகாக மேலெலும்பி வருதுங்கிறது வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஃப்ளிப்ஸ் ஓடிஜிங்க. லைட் ஆன் பண்ணால் உள்ளே நம்மளது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குதுங்கிறது தெரியும். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக மேலே எழும்பி வருதுங்க. பிக்கால் சென்டரில் குத்தி பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்தது அப்படின்னா ஓடிஜியிலிருந்து வெளியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. 10 நிமிஷம் கழித்து கேக் டின்னிலிருந்து நல்லா கவிழ்த்து எடுங்க. பட்டர் பேப்பரை மெதுவாக ரிமூவ் பண்ணுங்கள். கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். கேக் வந்து கட் பண்ணி காட்டுறேங்க ஃபைனலில் உங்களுக்கு. இது நல்லா ஆற விடுங்க. பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா 1 hour எல்லாம் ஆற விடுங்க. எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். எக்லெஸ் கேக்கு தான், ஆனால் எவ்வளோ ப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கேக் வந்து நல்லா 1 hour ஆறட்டுங்க. இதுக்கிடையில் நம்ம சுகர் சிரப் மற்றும் ஹனி சாஸ் ரெண்டும் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு டூத் பிக்கால் இல்லை ஒரு ஸ்டிக்கால் கேக் ஃபுல்லாக மேல் டாப்பில் நல்லா ஆங்காங்கே தொலையிடுங்க. அதாவது ஹோல்ஸ் போடுங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ஹோல்ஸ் போடுங்க. ரெடி பண்ணுறதுக்குங்க 1/2 கப் சர்க்கரை கூட 1/4 கப் தண்ணி விட்டு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாகுபதம்லாம் எதுவும் வேண்டியதில்லைங்க. ஜஸ்ட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் கொதிச்சா போதும். சர்க்கரை கரைஞ்சதுமே அடுப்பில் இருந்து இறக்கி 1 drop ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. இதை வந்து வெதுப்பாக ஆற விடுங்க. அதாவது லைட் சூடில் இருக்கணுங்க. சுகர் சிரப் ரொம்ப ஆற விட வேண்டாம், அதே சமயம் கொதிக்கவும் இருக்க வேண்டாங்க. ஜாம் சாஸுக்கும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 70லேருந்து 80 கிராம் அளவுக்கு ஜாம் எடுத்துக்குங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹாட் வாட்டர் விட்டு அதை அடுப்பில் லோ ஃப்ளேமில் கலந்து விடுங்க. ஜாம் வந்து அடுப்பு சூட்டில் நல்லா இலக்கி வருங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு கொதி விட்டு அதை நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ கேக் மேலே ஃபுல்லாக சுகர் சிரப் வந்து நல்லா எல்லா சைடுமே சுகர் சிரப் இறங்குற மாதிரி விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. சுகர் சிரப் வந்து நல்லா உள்ளே இறங்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாம் சாஸை இது மேலே அப்ளை பண்ணிக்கிங்க. மேல் பகுதி மட்டும் அப்ளை பண்ணுங்க போதும். கேக்கும் ஆறி இருக்கணுங்க. ஜாம் சாஸும் வந்து உங்களுக்கு லைட்டாக வெதுப்பாக தான் இருக்கணும். சுகர் சிரப்பும் வந்து உங்களுக்கு லைட் வெதுப்பாக தான் இருக்கணும். நீங்கள் கொதிக்க ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேக் வந்து நல்லா, அதாவது கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான பீஸ் கிடைக்காதுங்க. கேக் வந்து உங்களுக்கு உடையறக்கு சான்சஸ் உண்டு. ரொம்ப சாஃப்டான கேக் வந்து ரெடிங்க. இந்த நியூ இயருக்கு நீங்களும் இந்த எக்லெஸ் கேக்கை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் ஹனி கேக் முண்டா அப்படின்ட்டு இல்லைங்க. இப்போ நான் வந்து பேசிக்காக எக்லெஸ் கேக் பண்ணி அதை வந்து நான் ஹனி கேக் செஞ்சுருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஃப்ளேவரில் க்ரீம் போடுற மாதிரி இருந்தால் இந்த கேக்கை நல்லா ஆற விட்டு 2ஆக கட் பண்ணிக்கிங்க. நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி தாங்க. எந்த ஃப்ளேவர் க்ரீம் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச கேக்காக நீங்கள் மாற்றிக்கலாங்க. இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக இந்த கேக் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஒரு 1 hour இந்த கேக்கை நீங்கள் நல்லா செட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த கேக் கட் பண்ணியிருக்குது பாருங்கள். ரொம்ப
அழகான நம்மளுக்கு ஹனி கேக் ரெடிங்க. நம்ம ஓஎஸ் கிச்சன் சார்பாக நம்ம நேயர்கள் எல்லாத்துக்குமே வந்து விஷ் யூ ஹாப்பி நியூ இயருங்க. இந்த 2023 உங்களுக்கு சிறப்பாக அமையறக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.